உலகம் முழுவதும் பல நாடுகளில் அதிக அளவிலான ராணுவ தளங்களை அமெரிக்கா கொண்டுள்ளது. ஆனால் எங்கெங்கு எத்தனை ராணுவ தளங்கள் இருக்கின்றன என்ற துல்லியமான தகவல் இன்னும் மர்மமாகவே தொடர்கிறது. இதை அறிவதில் உள்ள முதல் சிக்கல், பென்டகன் பெரும்பாலும் பெரிய மற்றும் நிரந்தர தளங்களை மட்டுமே பட்டியலிடுகிறது. ஆனால் அமெரிக்க ராணுவத்தின் பயிற்சி முகாம்கள், விமான நிலையங்கள், ட்ரோன் மையங்களையும் சேர்த்து கணக்கிடுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இதன் மூலம் சுமார் 750 ராணுவ தளங்கள் இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. உதாரணமாக, சிரியாவின் எல்லைக்கு அருகில் ஜோர்டன் பாலைவனத்தில் உள்ள டவர் 22 என்ற ராணுவ தளத்தை போன்றவையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இரண்டாவது சிக்கல், சில அமெரிக்க ராணுவ தளங்கள் அதிகாரப்பூர்வ பட்டியலில் இடம்பெறுவதில்லை. இன்னும் சில தளங்கள் தற்காலிகமானவை. உதாரணமாக, ஆஸ்திரேலியாவில் உள்ள தகவல் கேட்கும் மையம் போன்ற சில அமெரிக்க தளங்கள் உள்ளூர் படைகளால் நடத்தப்படுகின்றன. சொல்லப்போனால் இந்த தளம் குறித்து இனி ரகசியம் காக்க வேண்டிய அவசியமில்லை. மற்றொரு புறம், அரசியல் பின்னடைவு ஏற்படும் என்ற அச்சத்தால் தங்கள் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள சில நாடுகள் விரும்புவதில்லை. இதனால் அவை வேறு பெயர்களில் செயல்படுகின்றன. சில தளங்கள் வெளியுலகிற்கு தெரியப்படுத்தப்படாததால் ராணுவ தளங்களின் எண்ணிக்கையில் மர்மம் நீடிக்கிறது. துல்லியமான எண்ணிக்கை தெரியாவிட்டாலும் அமெரிக்காவுக்கு நிறைய ராணுவ தளங்கள் இருப்பது போல் தெரிவது ஏன் தெரியுமா? இரண்டாம் உலக போருக்கு பின்னர் குறிப்பாக ஜெர்மனி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் கட்டமைக்கப்பட்டது. இதில் சில பகுதிகள் சிறிய அமெரிக்க நகரங்களாகவே உருவெடுத்தன. காலப்போக்கில் அமெரிக்கா புதிய பணிகளுக்காக புதிய தளங்களை உருவாக்கியது. பின்னர் தனது படைகளை திரும்ப பெற்று வெளியேறும் போது சில ராணுவ தளங்களை மூடியது. இதற்கு உதாரணம் ஆப்கானிஸ்தானின் பக்ராம் விமான தளம். முன்பு இந்த தளம் ஆப்கானிஸ்தானில் இருந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தளமாக திகழ்ந்தது. தற்போது பயன்பாட்டில் இல்லாமல் வெறிச்சோடியுள்ளது. இப்படியான பல காரணங்களால் அமெரிக்க ராணுவ தளங்களின் வரைபடம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். இதனால் அதன் எண்ணிக்கைகளை தெரிந்து கொள்வது கடினம்தான்.